இதில் வந்து ஐசி சாருக்கு தான் நன்றி சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு நாங்கள் திடீர்னு பேசிட்டு இருந்தோம். விஜய் நான் தான் முதல்ல ஆரம்பித்தோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே எல்லாம் சேர்ந்துன்ற மாதிரி பேசினோம். கரெக்டாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஜூம் காலில் வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து என்ன டாப்பிக்கில் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கௌதம் சாரை அடிச்சிக்க முடியாது, இதில் எப்படி பின்னி பெடல் எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே ரொம்ப ஐயோ நிஜமாக அதான் வேணுமா அப்படிலாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கௌதம் சார்கிட்டே நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டோம், நிறைய விஷயங்கள் அவரும் சொன்னார். அவர் கதைலாம் சொன்னார், எங்ககிட்டயும் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அவங்க கதை சொல்லுவாங்க. எல்லாருமே இப்போ தான் வந்து தெரிஞ்சது அவங்க எப்படி அவங்களோட நரேஷன் ஐடியாஸ், நரேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ஒரு 3-4 ஜூம் கால் அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம். ஸோ ஏதோ புதுசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து நலன் சார் இதில் வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய டெக்னீஷியன்ஸு. அப்படி பண்ணும்போது வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா, அதுதான் இருந்து அந்த ஒரு வீடியோ கேமுக்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இப்போ வந்து வீடியோ கேம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதாவது வந்து வீடியோ கேமில் மல்டி பிளேயர்ஸ், அதாவது வேறு நாட்டிலேருந்துலாம் கூட விளையாடலாம் இப்போ கேம்ஸு. அதுக்குள்ளே லவ் பண்ணுற 2 பேர். அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நிறைய ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஸ்வின் கிட்ட தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நிறைய மோகேப்பு, அப்புறம் வந்து இந்த ரியல் இன்ஜின் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க. அதாவது வந்து டோட்டலாகவே வந்து எதுவுமே கிடையாது அதில். வந்து நாங்கள் வெறும ஆர்டிஸ்ட் மட்டும் நடித்து அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக இந்த வேர்ல்டையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இந்த பட்ஜெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து இது இவ்வளோ சீக்கிரம் இந்த டைமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சக்தி சரவணன் சார் கேமரா, பிரேம்ஜி மியூசிக்கு, அப்புறம் எடிட்டர் பிரவீன், அப்புறம் எக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு புது மோஷன் கேப்சர் டீம் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. இட்ஸ் அ சூப்பர் கொலாபரேஷன் அண்ட் செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்டில் வந்து கொலாபரேஷன் எனக்கு நன்மக்களோட தொடர்பு அது மாதிரி அது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முதல் 2 ஜூம் மீட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் பண்ணதே எங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த கதையை நாங்கள் பேசினது எல்லாருமே சின்ன க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சார் என்ன பண்ண போகிறாருன்னு. ஸோ அது பேசி முடித்தோன்னே வி ஆர் வெரி ஹாப்பி. அது ஒரு நல்ல ஜூம் மீட்டாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி ஆந்தாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுனால தம்மே குறைஞ்சிருச்சு. எல்லோரும் 5 நிமிஷம் தான் ஸ்வீப் பண்ணுற மனநிலையில் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி பார்க்குற படம் கூட ஒரு ஆந்தாலஜி தான், ஒரு யூரோப்பியன் ஆந்தாலஜி. அதில் ஒரு 10 படம் இருக்கும், ஒவ்வொரு படமும் 5 மினிட்ஸில் முடியும். நமக்கு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் மேபி ஃப்யூச்சரில் ஆந்தாலஜி நிறையா வரக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சோன்னே அப்படியும் அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி உள்ள வந்தார்னா, நான் ஒரு ஹீரோயின் வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக பேசினேன். தலைவா எப்படி நடிக்கிறாங்க, நல்லா நடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக பேசினேன். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னோன்னே, ஸோ அவர் என்ன ரோப்பின் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. சரி, அவர் இல்லாமே நம்ம படம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அவர் விடலை. அவர் திருப்பி கதையை படித்து பார்த்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவரோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப செம்ம. ஒரு மாதம் பேசி மாஞ்சோம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப பர்சனலான 2 பேருக்குள்ள நடக்கிற கதை தானே, முழுக்க ஆக்டிங்கில் தான் கிராஃப்ட்டு, ஆக்டிங்கில் தான் வேலையே. ஸோ நிறைய பேசினோம். பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதில் வந்து கௌதம் மேனன் சாரெல்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஏகப்பட்ட வேலை பண்ணோம். ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் பண்ணுறதோட இது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு இது நான் ரெகுலராக இந்த மாதிரி படமும் பண்ணுறா இல்லை. ஸோ ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான கதை அடியில் வச்சுட்டு கம்பு சுற்றியாச்சு, என்ன வேணால் பண்ணலாம், வா பார்த்துக்கலான்னு சொல்லி வி ஹேட் அ குட் டைம். ஸோ இந்த இதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார், நன்றி. உங்களுடைய ஃபேவரட் என்பி தேஜா மற்றும் அதிர்ச்சி அருண் நடிச்சிருக்கிற கல்லூரி சாலை வெப் சீரிஸ் நம்ம பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டிலுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம். உங்கள் பிஎஸ் வேல்யூ. Thank you.
அப்பா என்ன போட அப்புறம் என்ன வாங்குவா போல